நம்ம கட்சி ஆளுங்களாம் வந்தாச்சாப்பா? தலைவரே எல்லாரும் வந்துட்டோம், ஓட்டு கேட்க போலாமா? இங்கே பாருங்க, எல்லாரும் நம்புற மாதிரியே பேசணும். நம்பிக்கை வர மாதிரி பேசினாதான் ஓட்டு நமக்கு விழுகும். இல்லைன்னா நம்ம தலையில துண்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். உங்களால எவ்வளவு பொய்யான வாக்குறுதி சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சொல்லுங்க. அப்பதான் ஓட்டு நமக்கு விழுகும். ஜனங்க பொய்யை தான் நம்புவாங்க, உண்மையை நம்ப மாட்டாங்க. எப்பயுமே பொம்பளைங்க சொல்றதை நம்புவாங்க. நாங்க பேசிக்கிறோம் விடுங்க. தலைவரே நாங்க வரோம்ல, கலக்கிடுவோம் விடுங்க. தெருவே கழுவி போட்ட மாதிரி இருக்கு, ஒரு பொம்பளை ஆளுங்களை கூட காணோம். எல்லாம் நாடகம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அப்பவே சொன்னேன் டிவியில் ஆடு கொடுக்கலான்னு, கேட்டீங்களா? யோ வெள்ளாடுறியா? டிவியில் ஆடு கொடுக்கலான்னா லட்சக்கணக்கில் ஆகும். நம்ம எங்கே போடுறது? இதுனா வாயில் 2 வார்த்தையை சொல்லி பொய்யை அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அம்மா மாதிரி ஐயா மாதிரி வீட்டை விட்டு வெளியில வாங்க. சகோதர சகோதரிகளே, தேர்தல் நேரம் வந்தாச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காதீங்க, வெளியில வாங்க. காலை வந்து எவ்வளவு நேரம் அளிக்கிறது? தண்ணி வருதா பாரு. ஏக்கா வீட்டில் நிறைய வேலை கிடக்குக்கா. எப்பதான் நேரத்துக்கு தண்ணி வருமோ தெரியல. நல்ல தலைவர் எப்போ கிடைக்கிறாங்களோ அப்பதான் நமக்கு நேரத்துக்கு தண்ணி வரும். காலையில இந்த கொலவாரிங்களுக்கு சத்தத்தை பாரு. எதுக்கு பிள்ளைங்களை எல்லாம் இப்படி கத்திட்டு வரீங்க? ஓட்டு கேட்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. என்னது ஓட்டு கேட்டு வராங்களா? ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, நிறைய பேர் வருவாங்க, காசு தருவாங்க. ஏக்கா ஓட்டு கேட்டு வராங்களா? அப்ப நிறைய காசை பத்தரலாம். போடுங்கம்மா ஓட்டு, ஆட்டோவை பார்த்து. எல்லாரும் நம்ம ஐயாவுக்கே பார்த்து ஓட்டை போட்டுருங்க. ஓட்டு கேட்கறப்பதான் உங்களை பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இந்த ரோடு பாருங்க எப்படி குண்டும் குழியுமா கிடக்கு, தண்ணி வர மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கிறது? இது எப்போதான் சரி பண்ணுவீங்க? எங்கள் தலைவர் வந்தால் எல்லா குறையும் தீர்த்துருவாருமா, கவலைப்படாதீங்க. ஆட்டோவை பார்த்து கொஞ்சம் ஓட்டு போட்டுருங்க மறக்காம. ஆமாம், காசு எவ்வளோ தருவீங்க ஓட்டுக்கு? எதிர்கட்சிக்காரங்க எவ்வளோ தராங்கன்னு பார்த்துக்கிட்டு அதோட 100 ரூபாய் அதிகமாக போட்டு தரோமா? எங்களுக்கே ஓட்டை போட்டுருங்க. யாருக்கு கூட காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. கண்டிப்பாக போடணும். இது எங்கள் அன்பான வேண்டுகோள். மறக்காமல் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. உங்களை நம்பி நாங்கள் இருக்கோம், எங்களை நம்பி நீங்கள் இருக்கீங்க. எங்களுக்கு முதல்ல அந்த ரோடை போட்டு கொடுத்துருங்க. தண்ணி நேரத்துக்கு வரணும், லைட் எரிய மாட்டேங்குது, அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. ஓட்டை நாங்கள் உங்களுக்கே போட்டுறோம். எங்களை நம்பி ஓட்டை போடுங்க. உங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அத்தனை வசதியை நாங்கள் செஞ்சு தரோம். எங்களை நம்புங்கம்மா. ஒவ்வொரு தலைவரும் வர்றப்ப இதே மாதிரி தான் சொல்கிறாங்க, இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு. கடைசியில் வீட்டுக்கு வந்தால் நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. உங்களை அதுக்கப்புறம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. தலைவர் வேலையில் பிஸி ஆயிடுவார்மா, அதாம்மா பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் லெட்டர் மூலியமா எழுதி கொடுங்க, நான் கொடுத்துறேன் தலைவர்கிட்ட. நாங்கள் லெட்டர் எழுதி உங்ககிட்ட கொடுப்போம், நீங்கள் அதை இறக்கி போட்டு காசை வாங்கிடுவீங்க. அப்படி தானே? அதில் கூட காசை பார்த்துருவீங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நம்புங்கம்மா, நம்பிக்கை தாம்மா வாழ்க்கை. நம்பி ஓட்டை போடுங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்கம்மா எங்கள் குணத்தை என்னன்னு நாங்களே காட்டுவோம். மாதம் ஆனால் 2000 உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம்மா. மாதம் ஆனால் 2000 கொடுக்குறேன்னு ஆசை காமிச்சு ஓட்டை போட வச்சுருவீங்க. நாங்களும் அதை நம்பி ஓட்டை போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா விலைவாசியும் ஏற்றிடுவீங்க. அரிசி விலை 3000 ஏற்றிடுவீங்க. நாங்கள் எப்படி சாப்பிட்றது? இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லாத ஏழை மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க? அம்மா எங்களை நம்பி ஓட்டை போடுங்க. எந்த விலைவாசியும் ஏறாது, அதுக்கு நான் கேரண்டி. சரி சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கே போடுறோம், போயிட்டு வாங்க. ஆண்டி, தலைவரோட பிஏ நாங்கள் தான். எதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களை நம்பி ஓட்டை போடுங்க ஆண்டி. அவங்களும் பொய்யா சொன்னாங்க, எல்லா வசதியும் செஞ்சு தரணும். நம்மளும் பொய்யா சொல்கிறோம் ஓட்டை போடுறோன்னு. பார்த்துக்கலாம் விடு. சீக்கிரம் போங்கப்பா, இந்த 4 தெருவுக்கு போகணும். எப்பா இந்த ஓட்டு கேட்கறதுக்குள்ள அந்த பொம்பளை ஆளுங்கள்ட்ட என்னன்னு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு.